வதனே, நான் செய்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட் இட்லி சாம்பார் கார சட்னி உங்களுக்காக சூடாக செஞ்சுருக்கேன் வதனே. சீக்கிரம் சாப்பிடுங்க பார்க்கலாம். என்ன சுமதி, நான் உனக்கு வேலை வச்சுட்டேனா என்ன? ஆமாம் போங்க, 2 இட்லி ஊற்றி ஒரு சாம்பார் வச்சு சட்னி அரைக்கிறது ஒரு வேலை. இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை வதனே. ஓ அப்படிங்களா? சுமதி அவ்வளோ பெரிய செஃப் ஆயிட்டீங்க. எப்படி சுமதி, எத்தனை வருஷம் ஆனாலும் உன் கைப்பக்குவம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. சுமதி கை பக்குவோம், காலையில் எந்திரிச்சும் கையை நக்குவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது வதனே, எப்போவும் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல சுமதி. அதுக்கு என்ன வதனே, இன்னும் எத்தனை இட்லி வேணும் சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். உங்களுக்கு செஞ்சு கொடுக்காம நான் வேறு யாருக்கு வதனே செய்ய போகிறேன்? போதும்மா, ஸ்லிம் ஃபிட்டாக இருக்க என்ன டபுள் எக்ஸ் எல்லாம் மாற்றி விட்டுறாத. அட போங்க வதனே, நீங்கள் வேறு. ஏன் வதனே, அனுவதனை எங்கே இருக்காங்க, என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அவள் இங்கே பக்கத்தில் தான் சுமதி இருக்கா. ஆனால் கொஞ்சம் என்கிட்ட பேச மாட்டா. அவங்க மாமியார் ஃபோன் பேசினா ஏதாவது சொல்லுவாங்களாமா, அதான். ஓ அப்படியா வதனே, சரி சரி. அனு நீக்கு ஏதாவது குழந்தை ஏதாவது இருக்கா வதனே? இல்லை சுமதி, குழந்தையெல்லாம் எதுவும் இல்லை. அப்பப்போ கால் பண்ணி பேசுவா, அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கா. சரி வதனே, நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹாலுக்கு வாங்க. சரி சுமதி, நீ போ. சே, இந்த வீட்டில் சுமதி மட்டும்தான் நல்ல மருமகளாக நடந்துக்கிறா. இந்த பிரியா வதனை சொல்கிறதே கேட்குறதில்ல போல. பாவம், அண்ணனும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. என்ன தான் பண்ணுறது? நம்ம இங்கே இருக்கலான்னு பார்த்தா அஞ்சு கண்டிப்பாக அடிச்சு பற்றிரும். நமக்கும் இங்கே இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. சரி பார்க்கலாம். ஏம்மா அனு, உனக்கு கண்ணு நல்லா தெரியுமாம்மா? ஏங்கத்த அப்படி கேட்குறீங்க? பின்ன உன் பின்னாடி பாரு எவ்வளோ குப்பை இருக்குன்னு, அப்படியே எரும மாடு மாதிரியே வர்றது கூட்டிகிட்டு. சரிங்கத்த, கோவப்படாதீங்க. காலையில் இன்னும் மாத்திரை சாப்பிடல, இருங்க மாத்திரை எடுத்துகிட்டு வரேன். இந்தாம்மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஒழுங்காக கூட்டுமா. அது ஒன்றும் இல்லைத்த, நீங்கள் காலையில் மாத்திரை சாப்பிட்லன்னா இல்லாத குப்பையெல்லாம் இருக்கிற மாதிரி, கழுவுன பாத்திரம்லாம் கழுவாத மாதிரி இப்படிலாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் த, அதனால தான். இதுக்கு மேலே இவகிட்ட பேசணும், நம்மளை பைத்தியக்காரின்னு பட்டம் கட்டி வெளியே துரத்திடுவா. சரி போ, போய் மாத்திரை எடுத்துகிட்டு வா. சரி இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னு இவ்வளோ மாத்திரை கொடுக்குறீங்கன்னே எனக்கு தெரியல. சரி, முதல்ல மாத்திரையை சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் படுங்க. சரி கொடு. இந்தா குளிச்சுட்டா, எடுத்துகிட்டு போ. சரிங்க அத்தை. என்ன சுமதி, அஞ்சலி அணுவை பற்றி ஏதாவது சொன்னாலா? நான் தான் கேட்டேன், நீ எதுவும் சொல்லலைல்ல? இல்லைங்க அத்தை, அப்போல்லாம் நான் எதுவும் சொல்ல. அவங்க இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்களாமா அத்தை, அதை மட்டும் தான் சொன்னாங்க. சரி சரி. அனு குழந்தை ஏதாவது இருக்கா? இல்லைங்க அத்தை, குழந்தை எதுவும் இல்லையாம்மா. அதை வச்சு தான் அவங்க மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க போல். ஆமாம் சுமதி, நம்ம அனு கல்யாணம் இவர் 5 வருஷம் இருக்காது? இருக்கும் அத்தை, எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இருக்கும் தான் நினைக்கிறேன். சரி, அஞ்சலி என்ன சொன்னா? இங்கே தங்குற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குன்னு சொன்னாரா? இல்லைங்க அத்தை, நான் அதை பற்றி எதுவும் கேட்கல. என்னத்த, அவங்க இருக்கிறேன்னு சொன்னால் இருக்கட்டுமா? ஆமாம் சுமதி, நீயே எதுவும் சொல்லாத. அவளே இருக்கிறேன்னு சொன்னால் இருக்கட்டும். வந்தவளை இனிமேல் திருப்பி அனுப்ப வேணாம். ஒருத்தியை தான் விட்டாச்சு, இவ்வளோ திரும்ப வந்துட்டால, நம்ம வீட்டிலே வச்சு இவ்வளோ பார்த்துக்க வேண்டியதுதான். ஆமாங்க அத்தை, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. சரி அஞ்சலி, நீ எப்படி சாப்பிட்டுட்டு இப்படி தான் வருவாங்க, வந்தால் பேசிக்கலாம். சரி சரி, அவள் வர மாதிரி சத்தம் கேட்குது, நான் போகிறேன். நீங்கள் உட்காந்து பேசுங்க, ரூமில் எங்கேயாவது உட்காந்து பேசிவிட்டு அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு சொல்லு. சரிங்க அத்தை. என்ன சுமதி, அஞ்சு என்ன பார்த்தோன்னு எஸ்கேப் ஆகுதா? அப்படிலாம் இல்லை வதனே, அவங்க சும்மா வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காரன்ட்டு போகிறாங்க. சரி வா, நம்மளும் போவோம் வெளியே. சரி வாங்க, நம்மளும் போய் சும்மா வெளியே உட்காந்துட்டு வரலாம். சரி சுமதி, வா போகலாம். பூமாரி, பக்கத்து ஊரில் உள்ள கல்யாணத்துக்கு போயிட்டு நானே சீக்கிரமாக வந்துட்டேன். நீ வீட்டில் இருந்து வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? சாரிடி, நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வரமாட்டேன்னு நான் நினச்சேன். அதனால தான் சரி பொறுமையாக போய்க்கலாம், தனியாக வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும்ல, அதுக்காக தாண்டி. அது சரி, உன் மூஞ்சி ஏன் இவ்வளோ வாட்டமாக இருக்குது? அது ஒன்றும் இல்லடி, எப்பவும் போல தான் வீட்டில் சண்டை.
நினச்சேன் எப்போ லொடலொடன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காள் இன்னைக்கு அமைதியாக இருக்கியேன்னு. அப்போ என்னை வாயாடின்னு சொல்கிற நீ? சி, உன்னை போய் நான் அப்படி சொல்லுவேனாடி? இப்படி சொன்னால் கொஞ்சம் சிரிப்பியே அப்படின்னு நினச்சி சொன்னேன்டி. ஆமாண்டி, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி விடு, அதுவே சரியாயிரும். இங்கே பார்த்தியா, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னேன்ல, இதான் நான் கல்யாணத்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. ஆனால் இதை ஏன் காலேஜுக்கு போட்டு வந்தேன்? ஆமாண்டி, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு போட்டோன்னா கொஞ்சம் அழகாக தெரிஞ்சனா, சரி அதான் இதே காலேஜுக்கு போட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ அப்படியா? நான் கூட நீ வரமாட்டேன்னு தானே சொன்னேன். நீ வரமாட்டேன்னு நான் நினச்சேன். நானும் அப்படி தாண்டி நினச்சேன். அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, அது காலேஜ் வந்தாவது ஜாலியாக இருக்கும்.